ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பது திமுக செய்தி தொடர்பு இணை செயலாளர் சல்மா அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். தொடர்ந்து சீமான் அவர்கள் திமுகவினரையும் திமுக அரசையும் அவதூறாகவும் இழிவான அரசை கையில எடுக்கிறதோட நோக்கத்தோட பேசிக்கொண்டு வந்துட்டு இருக்காரு. இத எப்படி பாக்குறீங்க? அதாவது எதையுமே உருவாக்க முடியாதவர்கள் பிறரை எப்படி அழிக்கணும் அப்படின்னு சிந்திப்பாங்க. இதுவரைக்கும் தனக்கு எந்த விதமான அரசியல் அங்கீகாரத்தையும் மக்கள் வழங்கவில்லை அப்படிங்கிற ஒரு கொடுமையான ஒரு கோபம் அவரை இன்னைக்கு தன்னிலை மறந்த நிலையில அவர் பேச வைக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியை பற்றி மோசமாக பேசுவதற்கு அவர்கிட்ட ஒண்ணும் இல்லை. சிறப்பான ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு, மக்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, பல்வேறு திட்டங்கள் தினமும் அறிவிக்கப்படுகிறது, மக்கள் அதனுடைய பயனை அடைந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அவருக்கு இப்போ விஜய் கட்சி ஆரம்பிச்சதன் வழியாக அவரிடம் இருந்த சில வாக்குகளும் கூட சிதறக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகி இருக்கு. அப்போ அவரால் யார திட்டுறது அப்படின்னு தெரியாம தன்னிலை மறந்த ஒரு கடுமையான வார்த்தைகளை பிரயோகம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதாவது பிறரை விமர்சிப்பதன் வழியாக தனக்கு ஒரு அங்கீகாரத்தை, அடையாளத்தை அல்லது ஒரு விளம்பரத்தை தேடிக்கொள்வது, அப்படிதான் இந்த பேச்செல்லாம் உருவாகுது. அதை நம்ம பொருட்படுத்த தேவையில்லை, மக்களும் அதை பொருட்படுத்துவதற்கு தயாரா இல்லை. அதனால நம்மளும் பொருட்படுத்த தேவையில்லை. ஏன்னா நாங்க எங்களுடைய முதல்வர் அவர்களும் எங்களுடைய துணை முதல்வர் அவர்களும் மக்கள் பணியை மிகச்சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால அதை பத்தி பொருட்படுத்தணுங்கிற அவசியம் எங்களுக்கும் இல்லை. அது மட்டும் இல்ல, எல்லா இடங்களிலும் கலைஞர் அவர்களுடைய பெயரை வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியதற்கு பதிலாக இவரு ஆந்திரால ராஜசேகர் ரெட்டிக்கு ஏற்பட்ட நிலைதான் இங்க தமிழ்நாட்டுல கலைஞர் அவர்களோட நிலையும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? தலைவர் கலைஞர் அவர்கள் 5 முறை முதலமைச்சராக இருந்து இந்த மாநிலத்திற்கு செய்த எத்தனையோ விதமான ஒரு சமூக நீதி திட்டங்களையும் வளர்ச்சியையும் யாராலுமே குறைத்து மதிப்பிட்டு விட முடியாது. அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு எதனால இந்த திட்டங்கள் கலைஞர் அவர்களுடைய பெயரால வைக்கப்படுது அப்படின்னா, அந்த எடப்பாடியும் அதைதான் சொல்லிட்டு இருக்காரு. அதாவது தனித்தனி குரலா அவங்க சொல்ல மாட்டாங்க. எப்பவுமே இருவரும் ஒரே மாதிரிதான் பேசுவாங்க. ஏன்னா பாஜகவுடைய ஏவலாளி தான் அவங்க 2 பேருமே. ஒரே ஒரு விஷயம்தான், அதாவது கலைஞர் அவர்களுடைய 100ஆண்டு இன்றைக்கு கொண்டாடப்படுகிறது. நாங்க 3.5 ஆண்டு காலமாக ஆட்சியில இருக்கோம். எல்லா திட்டங்களுக்குமே தினமும் திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அரசு திட்டங்களுக்கும் ஒவ்வொரு விதமான பெயர்களை அரசு வைத்துக் கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் அவர்கள் அதை நடைமுறைக்கு கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா இந்த 100ஆண்டை ஒட்டி சில திட்டங்கள் கொண்டு வரும் பொழுது அதற்கு கலைஞர் அவர்கள் 5 முறை முதலமைச்சராக இருந்தவருடைய பெயரை வைப்பதில் என்ன தவறு என்று எனக்கு தெரியல. ஏன்னா ஏற்கனவே பெரியாருடைய பிறந்த 100ஆண்டு விழா கொண்டாட்டத்தையும் அப்படிதான் எம்ஜிஆர் அப்படிதான் கொண்டாடி இருக்காரு. நிறைய திட்டங்கள் அந்த சந்தர்ப்பத்தை ஒரு வருஷத்துக்கு பெரியாருடைய பெயர் அப்ப வைக்கப்பட்டது. அதே போல அண்ணா அவர்களுடைய 100ஆண்டு விழாவையும் அவருடைய பெயரால சில திட்டங்களை நிறைய பண்ணிருக்காங்க. அதுவும் அப்படிதான் அவங்களுடைய பெயரை வச்சு நம்ம கொண்டாடப்பட்டது. அந்த அடிப்படையில தான் இந்த ஒரு வருஷமாக கலைஞருடைய பெயரால என்ன செஞ்சிருக்கோம், தவறா ஒண்ணும் பண்ணலையே. கலைஞர் பெயரால ஒரு கிண்டியில பல்நோக்கு மருத்துவமனை 300 கோடிக்கு மேல செலவுல அது கட்டப்பட்டிருக்கு. அவருடைய 100ஆண்டு நினைவாக அந்த பரிசை முதலமைச்சர் அவர்கள் மக்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள். அதே போல கலைஞர் 100ஆண்டு நூலகம், ஒவ்வொரு இடத்துலயும் நூலகங்கள் திறக்கப்படுகின்றன. அதுதான் மக்கள் பணிக்காக பல்வேறு விதமான திட்டங்கள் இன்னைக்கு இந்த 100ஆண்டு விழாவை ஒட்டி அறிவிக்கப்பட்டு செயல்பாட்டுக்கு கொண்டிருக்கின்றன ஒழிய, அதனால மக்களுக்கு நன்மை கிடைக்கிறதா அப்படிங்கிறத மட்டும்தான் பாக்குறோமே ஒழிய, இது நீங்க எம்ஜிஆருடைய 100ஆண்டு விழா கொண்டாடப்படவே இல்லை. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அதை பத்தி அவங்க யாரும் சிந்திக்கிறதுக்கு தயாரா இல்ல. அப்ப அவங்க தேர்தல் நேரத்துல பிஸியா இருந்தாங்க ஜெயலலிதா அவர்கள். அதுக்கப்புறம் எடப்பாடி ஆட்சியில அவர் கண்டுக்கவே இல்லை. ஏதோ 2-3 பொதுக்கூட்டங்கள் நடத்திட்டு எம்ஜிஆருக்கு எந்த ஒரு பெரிய திட்டங்களையோ பெரிய மருத்துவமனைகளையோ கட்டி அவங்களை யாரும் திறக்க வேண்டாம்னு சொல்லல. ஆனா அப்படி எதுவுமே பண்ணல. சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு எம்ஜிஆர் பேரை வச்சாங்க. ஏற்கனவே வெள்ளக்காரன் கட்டிட்டு போனது. அதே போல கலைஞர் கட்டின கோயம்பேடு பஸ் நிலையத்தை எம்ஜிஆர் பேரை வச்சாங்க. இப்படி யாரும் ஒரு பேர் வச்சா, அதான் எம்ஜிஆர் பேரை இப்படிதாங்க வச்சு அவங்க கொண்டாடினாங்க. பெருசா அவங்க கொண்டாடுறதுக்கு நினைக்கவே இல்லை. அந்த அளவுக்குதான் அவங்களுடைய
அவங்கள யாரும் செய்ய வேண்டாம்னு சொல்லல. மக்கள் நலம் சார்ந்த பணிகளை நீங்க செய்யுங்கன்னு யாரும் செய்ய வேண்டாம்னு யாரும் சொல்லல, செய்யுங்கதான் நம்ம சொல்றோம். ஆனா அப்படி எதையும் அவங்க யோசிக்கல. நாங்க என்ன யோசிக்கிறோம், மக்கள் பணிகளை செய்யறதுக்காக ஒரு முதலமைச்சருடைய 100ஆண்டு விழாவில் அவருடைய நினைவாக சில கட்டடங்களை கட்டி அவர் பேர திட்டங்களை வந்து மக்களுக்காக கொண்டு வர்றோம். இதுல என்ன தவறு இருக்கு என்ன எனக்கு தெரியல. ராஜசேகர் ரெட்டி வந்து அது வேற விஷயம். அவங்களுடைய, அதாவது நீங்க வந்து மாயாவதியாக இருக்கட்டும், யானை சிலைகளை வந்து உத்தரப்பிரதேசம் முழுக்க அவங்க கொண்டு வந்தாங்க, அவங்களுடைய சின்னத்தை கொண்டு வந்தாங்க. அது போல தங்களை தாங்களே புகழ்ந்து கொள்வதற்காக வந்து யாரும் இங்க கலைஞர் சிலைய வந்து நாங்க எந்த இடத்துலயும் பொதுவா அரசு சார்பா எங்கேயும் திறந்துகிட்டு இருக்கல. சில இடங்கள்ல கட்சி சார்பா நாங்க கலைஞர் அவர்களுடைய சிலையை நாங்க திறந்து வச்சுக்கிட்டு இருக்கோம். அவர் 5 முறை முதலமைச்சரா இருந்திருக்காரு. அவருக்கு எல்லா விதமான தகுதியும் இருக்கு. அந்த அளவுக்கு வந்து மக்கள் பணி ஆற்றி இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சராகவும் அவர் வாழ்ந்து மறைந்திருக்கிறார். அதனால சீமானுக்கு வாய் பேசி ஏதாவது விளம்பரம் தேட முடியுமா அப்படின்னு திமுகவை தொட்டு பாக்குறாரு. அதன் மூலமாக தனக்கு ஒரு விளம்பரம் தேடுறாரு அப்படின்னு தான் நினைக்கிறேன். வந்து அவரை இப்ப மக்களும் பொருட்படுத்த தயாரா இல்ல. விஜய் கட்சி ஆரம்பிச்சதுக்கு பிறகு அவருடைய எந்த ஒரு கருத்தையும் யாரும் பொருட்படுத்த தயாரா இல்லைங்கிறதான் நம்ம பார்க்க முடியுது. அதனால சீமான் அப்படிதான் பேசுவார். பேசாம இருந்தாதான் ஆச்சரியம். ஏன்னா இவர் வந்து என்ன பண்றாருன்னா, இலங்கை வங்காளதேசம் இதை வந்து உதாரணம் காட்டி பேசுறாரே, இது சரிதானா? அவருக்கு வந்து இந்த கலைஞருடைய ஆட்சி சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு, முதலமைச்சருடைய ஆட்சி சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு. அதாவது இந்த ஆட்சி சிறப்பாக நடக்க நடக்க தனக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ஏங்கிக்கிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு கடுப்பு வரதான் செய்யும். நம்ம ஏதாவது இந்த ஆட்சி மோசமா நடக்கும், இந்த ஆட்சியை எதிர்த்து நம்ம போராட்டம் செய்வோம், இந்த ஆட்சியில மோசமான திட்டங்கள் நடைமுறைப்படுது, மக்களுக்கு விரோதமான திட்டங்கள் கொண்டு வரப்படுது, சட்டங்கள் கொண்டு வரப்படுது, ஒன்றிய அரசோட இணைந்து மாநில உரிமைகளை அடகு வச்சுட்டு இருக்கோம், அப்படி ஏதாவது கொண்டு வரப்பட்டால் இவங்க வந்து எதிர்த்து போராட்டம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்பாங்க. ஆனா அப்படி எதுவுமே சாத்தியம் இல்லை. அப்படிங்கிறப்போ இந்த ஆட்சி மிக சிறப்பா நடந்து கொண்டிருக்கும் பொழுது முதலமைச்சர் மீது மக்கள் மிகப்பெரிய அளவிற்கு மரியாதையும் அன்பையும் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத கவனிக்கும் பொழுது அவருக்கு வந்து இப்போ என்ன சொல்லி இந்த ஆட்சிக்கு எதிராக பேசுறது அப்படின்னு தெரியல. அதனால இது போன்ற வார்த்தைகளை அவர் பிரயோகம் செய்யறாரு. நான் இன்னும் இந்த 25 ஆண்டு காலம் வந்து ஐயன் திருவள்ளுவனுக்கு சிலை வைத்த கலைஞர் வந்து இன்னைக்கு டிசம்பர் 30, 31 பெரிய விழாவாக கொண்டாடப்பட இருக்கிறது. அதாவது திருவள்ளுவரை உயர்த்தி பிடித்தவர் தலைவர் கலைஞர். அப்படிப்பட்ட ஒரு தலைவரை பற்றி, அவருக்காக சிலை வைப்பதை பற்றியோ, அவர் பேரால் திட்டங்களை கொண்டு வரதை பற்றியோ யாருமே பேசுவதற்கு தகுதி இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல, தமிழ் மகன் ஒருவன் ஆட்சிக்கு வந்தா அப்படின்னா எல்லாமே பொட்டல் ஆகிரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் அப்போ ஆட்சியில இருக்கிறவங்க தமிழ் மகன் இல்ல அப்படின்னு சொல்றீங்களா? தமிழ்நாட்டு இனத்தவர் இல்ல அப்படின்னு சொல்லி அவரு சொல்றாரா? ஏன் திமுக மேல இவ்வளவு வெறுப்பு அள்ளி கொட்டுறாரு அவர் வந்து இனவாதம் பேசக்கூடிய ஒரு நபர். இன்னைக்கு வந்து ஒன்றிய அரசாங்கம் வந்து மதவாதம் பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னா இனவாதத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய நபர் சீமான். அப்ப 2 பேருக்கும் வித்தியாசம் கிடையாது. யார் வந்து இனவாதமும் மதவாதத்தையும் கையில எடுக்கிறாங்களோ அவர்கள் நிச்சயமாக மக்களுக்கான தலைவராக இருக்க முடியாது. இங்க யார் தமிழர்கள், யார் தெலுங்கர்கள், யார் கன்னடர்கள் என்று பார்த்து தந்தை பெரியாரை ஒரு இடத்துல கொண்டு போய் கன்னடர்னு சொல்றாங்க, ஒரு பக்கம் கலைஞரை வந்து தெலுங்கருங்கிறாங்க. இப்படியெல்லாம் சொல்லி இந்த மக்கள் பணியாற்றக்கூடிய தலைவர்களை வந்து அதாவது அவங்களுடைய அடையாளத்தை மாற்றுவதன் மூலமாக அவங்கள சிறுமைப்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. வந்து யார் எந்த பணியை ஆற்றினார்கள் அப்படிங்கிறத ஒட்டிதான் அவர்கள் அடையாளம் காணப்படுவார்களே ஒழிய தந்தை பெரியாரை நம்ம ஏன் இன்னைக்கு வரைக்கும் கொண்டாடிட்டு இருக்கோம்? எந்த அளவுக்கு இந்த மாநிலத்துடைய பகுத்தறிவு பாதைக்கு அவர் கொண்டு வந்தாரு, வளர்ச்சிக்கு வித்திட்டாரு, எந்த அளவுக்கு வந்து சிந்தனைகளை துவக்கி வச்சாரு, புதுமையான சிந்தனைகளை தன்னுடைய வாழ்நாள் முழுக்க இந்த மாநிலத்துடைய அவர் போய் பெங்களூர்ல உட்கார்ந்து அவர் போராடல, பெங்களூர் மக்களுக்காக அவர் குரல் கொடுக்கல, இங்க இருக்கக்கூடிய மக்களோடு மக்களாக வாழ்ந்து அவர் குரல் கொடுத்து மாநிலத்துடைய வளர்ச்சிக்காக, நம்மளுடைய வளர்ச்சிக்காக எவ்வளவு பாடுபட்டு இருக்காரு தன்னுடைய வாழ்நாள் முழுக்க. அப்படித்தான் அவர் அடையாளம் காணப்பட்டாரே ஒழிய இந்த மாநிலத்துடைய முக்கியமான ஒரு தலைவராக மக்களால் உயர்த்தப்பட்டாரே ஒழிய வேற எந்த காரணத்துக்காகவும் இல்லை. அதாவது மொழி சார்ந்தோ அல்லது இனம் சார்ந்தோ அல்லது மதம் சார்ந்தோ இன துவேஷத்தை காட்டியோ மக்களுக்காக எந்த பணியையும் யாரும் ஆற்றி விட முடியாது. அது சீமானுக்கு அதுதான் தெரியும். அப்படிதான் வந்து தன்னுடைய அரசியல் பாதையை அவர் தமிழ் தேசியம் சொல்லுவாரு. அது போல இந்த வார்த்தைகளை பிரயோகம் செய்வாரு. இது போல ஒரு பிரிவினையை மக்கள்கிட்ட உருவாக்கி நம்ம வாக்குகளை பெற முடியுமா அப்படின்னு சொல்லி முயற்சி செஞ்சுட்டு இருக்காரு.
அது மக்கள் அவரை ஏற்பதற்கு தயாரா இருக்க மாட்டாங்க. யார் மக்கள் பணியாற்றுகிறார்கள் அப்படின்னு தான் பார்ப்பாங்களே ஒழிய, அவன் தமிழனா, தெலுங்கனா, கன்னடனா இந்த மாதிரியான வார்த்தைகளுக்கே இங்க தேவையில்லை. நம்ம அனைவரும் சமம் அப்படிங்கிற சமூக நீதி பாதையில பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எல்லாரும் ஒன்னொன்னு நினைக்கக்கூடிய ஒரு மண்ணுல இது போன்ற ஒரு பிரிவினைவாதத்திற்கு எப்பொழுதுமே இடம் இருந்ததில்லை, இனியும் இருக்க போவதும் இல்லை. சரிதான், நீங்க சொல்றது சரிதான். அவர் என்ன சொல்றாருன்னா, ஆரியத்துக்கு எதிராக தான் திராவிடமானது நிலைத்து நிற்க வேண்டும். இவர் தமிழ் தேசியத்திற்கு எதிராக திராவிடத்தை முன்னிறுத்துவதற்கு காரணம் என்ன? ஒருவேளை திராவிட மாடல் அரசோட நோக்கம் தெரியாம இருக்கிறாரா, இல்ல தமிழ் தேசியம்னாலே என்னன்னு தெரியாம இருக்கிறாரா? இல்ல, அவர் தனக்குன்னு ஒரு கொள்கையை வச்சுக்கிட்டாரு. அந்த கொள்கையின் வழியில அவர் பயணிக்கணும்னு நினைக்கிறார். திராவிடம்ங்கிறத அவர் ஏத்துக்க தயாரா இல்லை. அயோத்திதாசர் பண்டிதரோட காலகட்டத்துல இருந்து அந்த வார்த்தை உருவாகி இருக்கு. அதுக்கு பின்னாடிதான் தந்தை பெரியாரோ மற்றவர்களும் அதை எடுத்துக்கிட்டு வர்றாங்க. அப்ப அயோத்திதாசர் பண்டிதர் தமிழர் தானே, அவர் அதை தானே உயர்த்தி பிடிச்சாரு, அதை தானே நம்ம கேட்க வேண்டியிருக்கு. அதனால இவரு அதான் நான் ஒரு பாசிச மனப்பான்மை எப்படி துவங்கும் அப்படின்னா, ஒரு இனத்தை சுத்தமான ஒரு இனமா மாற்றும், அந்த துவேஷத்தை உருவாக்கும். அதுதான் சீமானுடைய குரல். பாத்தீங்கன்னா இனம் சார்ந்து மொழி சார்ந்து ஒரு பிரிவினையை மனசுக்குள்ள உருவாக்குறது, மக்கள்கிட்ட உருவாக்குறது, தான் உயர்ந்தவர்கள்ங்கிற ஒரு நிலையை உருவாக்குறது. அதெல்லாம் ஹிட்லர் என்ன பண்ணாரோ அது போன்ற ஒரு குரல் தான் அவருடைய குரலா ஒலிக்குது. அது ஹிட்லருக்கு எப்பொழுதுமே வரலாற்றுல நல்ல இடம் இருந்ததில்லை, வெற்றியும் இருந்ததில்லை. எதனால திராவிடத்தை புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்றீங்க? அவர் புரிஞ்சுக்கறல அப்படிங்கறதெல்லாம், புரிஞ்சுக்கிட்டாரா புரிஞ்சுக்கலங்கிறதெல்லாம் பிரச்சனையே இல்லை. அவர் தனக்கு தனி மொழி, தனி இனம் இது சார்ந்து ஒரு அடையாளத்தை உருவாக்கணும், ஒரு ஆட்சியை பிடிக்கணும். ஏன்னா இங்க தமிழ்நாட்டுல இருக்கனால தமிழர்கள் அத்தனை பேரும் தனக்கு வாக்களிக்கணும், தமிழர்களாக ஒன்றிணைவோம் அப்படி ஒரு அடையாளத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறாரு. அதுதான் இங்க பிரச்சனை. அப்படி பேசும் பொழுது அவர் திராவிடத்தை ஏத்துக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லையா? அவருக்குன்னு தனி கொள்கையை உருவாக்கிக்கிட்டார் இல்லையா? இதுதான் அப்படின்னு பயணத்தை உருவாக்கி இருக்காரு, அதன் வழி நடக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா அதுக்கு மக்கள் தயாரா இருக்கணும்ல. மக்கள் அது போன்ற ஒரு பிரிவினையை ஏத்துக்கக்கூடியவங்களா இல்லைங்கிறப்போ அது நிச்சயமாக எப்பவுமே நிக்காது. ஒரு சமூகத்துல அனைவரும் இணைந்து வாழக்கூடிய ஒரு சமூகமா தான் இங்க இருந்துட்டு இருக்கும். அதுல நீங்க அப்போ தமிழர்கள் இவங்க இல்லைன்னு சொல்லி எப்படி அடையாளப்படுத்துவீங்க? எப்படி இவங்க பிரிச்சு அறிவீங்க? எப்படி? இது பல ஆண்டு காலமாக எல்லாரும் இணைந்து வாழக்கூடிய ஒரு பூமியா தானே இருக்கு. அதுல நீங்க மொழி சார்ந்து ஒருத்தர் எப்படி அடையாளம் காணுவீங்கிறதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வி. நான் என்ன சில இப்போ நான் ஒரு இஸ்லாமிய பெண்ணா இருக்கேன், 50-100 வருஷத்துக்கு முன்னாடி நான் எந்த சமூகத்தை சார்ந்தவளா இருந்தேன் அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இதெல்லாம் நம்ம ஒருத்தரை தேடி அவங்களுடைய வேர்களை தேடிட்டு இருக்கிறது ரொம்ப அபத்தம். அது அவர் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் சொல்றாரு, தமிழ் தேசியம் அப்படின்னா மக்களோட மொழி, இலக்கியம், பண்பாடு, கலை, கலாச்சாரம், வேளாண்மை, அந்த மாதிரி கனிம வளங்கள் இது எல்லாத்தையும் மீட்டெடுக்கணும், பெண்ணுரிமையை மீட்டெடுக்கணும், பெண்ணுரிமைக்காக போராடணும், இதுதான் எங்களோட நோக்கம், இதுதான் என்னோட கடமை, இதுதான் தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்றாரு. திராவிடம் தான் என்னன்னு சொல்லுங்க பாப்போம் யாரையாவது அப்படின்னு கேக்குறாரு. இதற்கு என்ன பதில் சொல்லி? இப்ப திராவிடம் ஆட்சிக்கு வந்ததுல இருந்து பெண்ணுரிமையை தானே மீட்டெடுத்துக்கிட்டு இருக்கு. திராவிட இயக்கங்கள் தான் இன்னைக்கு பெண்களுக்கு சம உரிமை தருவதற்கு கடுமையாக போராடி இருக்கு, பெண்ணுரிமைக்காக பல்வேறு சட்டங்களை இயற்றி இருக்கு, பெண்ணுக்கான அத்தனை வழிகளையும் திறந்து வச்சிருக்கு. என்ன இப்போ திராவிட இயக்கங்கள் என்ன குறைவாக வேலை பார்த்திருக்காங்க? தமிழ்நாடு இந்தியாவிலேயே மிகச்சிறந்த ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னா திராவிட இயக்கங்களுடைய வேலைதானே அதுக்கு காரணமா இருக்கு. இந்தியாவிலேயே 2வது இடத்துல எல்லா இடத்துலயும் இருக்கு. எல்லா விதமான பெண்கள் வேலைக்கு போறதுல இந்தியாவிலேயே முக்கியமான 2வது இடத்துல வந்திருக்கு. 47% விமன் இன்னைக்கு வேலைக்கு போறாங்க தமிழ்நாட்டுலதான். அது போன்ற நிலையெல்லாம் நம்ம உருவாக்குறது காரணம் திராவிடத்தின் பேரால் நடந்த இயக்கங்கள், கட்சிகள் தான் அது போன்ற வேலைகளை பார்த்து இன்னைக்கு ஒரு மாற்றத்தை இந்த சமூகத்துல உருவாக்கி இருக்கு, வளர்ச்சியை நோக்கி கொண்டு போயிருக்கு. இவர் பேசுன அத்தனை விஷயங்களையும் அவங்க உள்ளடக்கிதான் பயணம் செஞ்சிருக்காரு. இவர் மட்டும்தான் எல்லாத்தையும் செய்ய போறேன், இவர் எந்த இடத்துல போய் எதுக்காக இத்தனை ஆண்டு காலம் போராடி இருக்காரு? இந்த கனிம வளங்களை மீட்க என்ன பண்ணிருக்காரு? எந்த இடத்துல போய் போராடி இருக்காரு? எங்க உண்ணாவிரதம் இருந்தாரு? என்ன இவங்க இயக்கங்கள்லாம் என்ன பண்ணிருக்கு? என்ன இங்க மோசமான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல மற்ற மாநிலங்களோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது எல்லாமே சிறப்பான ஒரு இடத்துலதான் இருந்துருக்கு. மனிதவள குறியீடுலயும் ஐரோப்பாவுக்கு அருகாமையில நம்ம இருக்கோம்.
இதெல்லாம் வந்து நம்ம கணக்குல எடுத்து பார்க்காம விமர்சனம் செய்யணும் அப்படின்னு சொன்னா எது வேணாலும் பண்ணலாம். நான் மட்டும்தான் எல்லாம் நீங்க சொல்ற எந்த ஐடியாலஜியுமே எந்த ஒரு இவ்வளவு விஷயங்கள் சொல்றாரு நீங்க படிக்கலைன்னா எல்லாரும் அரசு ஊழியருங்கிறாரு, மாடு மேய்க்கிறது அரசு ஊழியர் மாத்தலாம் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் எவ்வளவு அபத்தமான வார்த்தைகள் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு கல்வியில உயர்ந்து உலகம் முழுக்க தமிழ்நாட்டில இருந்து சென்றவர்கள் மிக முக்கிய பொறுப்புல இருக்கும் பொழுது நீங்க படிக்காம நீங்க இருங்க மாடு மேய்ங்கன்னா அப்ப தமிழ்நாட்டுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு அவன் மாடு மேய்ச்சிட்டே இருந்தா அவனுடைய வாழ்க்கை மாறுமா? இல்ல இந்த சமூகம் எப்படி மாற்றத்தை நோக்கி பயணிக்கும்? இது எல்லாமே அவர் அபத்தமான கருத்துகளுடைய ஒட்டுமொத்தமா தான் அவர் இருக்கார். அவருடைய ஒவ்வொரு பேச்சுமே அப்படிதான் இருந்து வந்திருக்கு. எல்லாமே அபத்தத்தினுடைய ஒட்டுமொத்த உருவம் பார்த்தா சீமான் தான். இன்னைக்கு ஒரு நாள் பெரியார புகழ்ந்து பேசுவாரு, அடுத்த நாள் பெரியார தூக்கி எறிஞ்சு பேசுவாரு. இன்னைக்கு ஒருத்தர பேசுவாரு, ஒரு விஷயத்த புகழ்ந்து பேசுவாரு, அடுத்த நாள் அது இல்லைன்னு பேசுவாரு. அப்ப அவருக்குள்ளேயே மிகப்பெரிய ஒரு குழப்பம் இருக்கு. ஒரு முன்னாடி விஜய் வரட்டும் நான் ஆதரிப்பேன்னு சொல்லிட்டு இருந்தாரு, இப்ப விஜய் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது அவருக்கு தனக்குள்ளே எந்த திசையில் சொல்றதுங்கிற பெரிய குழப்பம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதனால இன்னைக்கு திமுக ஆட்சி மிகச்சிறப்பாக நடக்கும் பொழுது அந்த ஆட்சியை எதிர்த்து குரல் கொடுக்கறதுங்கிறதும் அந்த கலைஞரை வம்பிழுத்து அவரை பத்தி மோசமாக பேசுறதுங்கிறத இன்னைக்கு அவர் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார். ஒரு பெண் உரிமையை பத்தி பேசுவேன் அப்படின்னு பாரு, ஆனா திராவிட சுடுகாடு 2 ஆம்பளைக்கு நடுவுல ஒரு பொம்பளைய பமிச்சு வச்சிருக்காங்கிற வார்த்தையை அசிங்கமா பேசுவாரு. அது பெண் உரிமையை பத்தி பேசக்கூடிய ஒருத்தர் வாயில இருந்து அந்த வார்த்தை வர முடியாது அப்படின்னு அவர் எதை பேசுறாருங்கிறது அந்தந்த தருணம் சார்ந்துதான் இருக்கே ஒழிய ஒரு ஒட்டுமொத்த சிந்தனை அல்லது சிந்தனை சார்ந்த ஒரு பேசினாருங்கிறதுக்கான ஆதாரங்கள் ரொம்ப குறைவு. பிரபாகரனை பத்தி பேசுறதா இருக்கட்டும், இளைஞர் பிரச்சனையை பற்றி பேசுவதா இருக்கட்டும், அல்லது இங்க இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையை பத்தி பேசுவதாக இருக்கட்டும், எல்லாமே அவர் முரணான கருத்துக்கள் தான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு ஒழிய அவருக்கு ஒரு நிலையான கருத்து எந்த சந்தர்ப்பத்திலையும் இருக்குமா அப்படின்னு தெரியல. முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதான ஒரு வெறுப்பு அரசியலை அவர் மனசுல வச்சிருக்காரு. வெறுப்பதான் அவர் கட்டிக்கிட்டே இருக்காரு. ஏன்னா திராவிட மாடல் அரசு அப்படின்னாலே அவரோட நோக்கத்துல அவர் சொல்றது என்ன அப்படின்னா, திருடுறவங்க ஊழல் பண்றவங்களை பாதுகாக்கிறதுதான் இந்த திராவிட மாடல் அரசோட வேலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்ல இவர் எந்த அடிப்படை ஆதாரங்களோட இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை வைக்கிறாருங்கிறத நம்ம கேள்விக்குட்படுத்தணும். நீங்க ஒரு தலைவர் ஆயிட்டீங்க இல்லையா, ஒரு கட்சிய ஆரம்பிச்சிருக்கீங்க, ஒரு தலைவர் ஆயிட்டீங்க. அப்போ ஒரு குற்றச்சாட்டை வைக்கும் பொழுது சில ஆதாரங்களோட நீங்க முன்வைக்கணும். ஒட்டுமொத்தமா பார்த்துட்டு நீ திருடன் யாரையும் பார்த்து சொல்ல முடியாது, நீ ஊழல்வாதின்னு ஒருத்தரை பார்த்து சொல்ல முடியாது. அதற்கான ஆதாரங்கள் நீங்க முன்வைக்கணும். இப்படி ஏதாவது ஒருத்தர் இப்படி செஞ்சாங்க, இவங்களை காப்பாத்தினாங்க, இதுக்கு ஆதாரங்கள் இங்க இருக்கு. அப்படிதான் ஒரு தலைவன் பேசணுமே ஒழிய தெருவுல போறவங்க 2 பொம்பளைங்க சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க, 2 ஆம்பளைங்க சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க குடிச்சிட்டு, அவங்க எப்படி பேசிப்பாங்களா அந்த மாதிரி போற போக்குல வார்த்தைகளை வீசிட்டு போறது இல்ல அரசியல். நீங்க எந்த ஒரு குற்றச்சாட்டு ஒரு ஆட்சியின் மீதோ ஒரு அரசின் மீதோ ஒரு முதலமைச்சர் மீதோ அல்லது யார் மீதோ வைக்கும் பொழுது தனிநபர்கள் மீதோ யார் மீது வேண்டுமானாலும் நீங்கள் குற்றச்சாட்டை வைக்கலாம். அது யாருக்கு வேண்டுமானாலும் அதற்கு உரிமை இருக்கு. ஆனால் அதற்கு சரியான ஆதாரத்தோடு நீங்க வைக்கணும். அப்படி இருந்ததுன்னா அப்படி எதை காப்பாத்தினாங்க, எத்தனை பேரை காப்பாத்தினாங்க, எத்தனை பேர் ஊழல் செஞ்சவங்களை கண்டுபிடிக்கணும் பிடிச்சாரு இவரு, அதை இவர் ஏன் கோர்ட்டுக்கு கொண்டு போகல, ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணல, ஏன் தண்டனை வாங்கி கொடுக்கல, அதையாவது இவர் செஞ்சிருக்கலாமே. அப்படிப்பட்ட விஷயங்களை கூட அவங்க செய்யலாமே, ஏன் செய்யல? சும்மா பேசிட்டு போறது யாரு வேண்டாலும் பேசலாம். ஆதாரத்தோடு நீங்க 2G சொல்லி பேசினாங்க, அது நாங்க வழக்க சந்திச்சோம், அது இல்லைன்னு சொல்லிட்டு வெளியில வந்தோம். அதே ஜெயலலிதா அவர்கள் ஊழல் செஞ்சதாக ஒரு கேஸ் நடத்தப்பட்டது, அவங்க குற்றவாளி என்ற தண்டனை உள்ளாக்கப்பட்டாங்க. சசிகலா 4 வருடம் முடிச்சுட்டு வந்தாங்க. அப்போ நீங்க கோர்ட் இருக்கு கோர்ட்ல நாங்க நிரூபிச்சுட்டு வெளில வர்றவங்க தண்டனை பற்றி உள்ள போனவங்களே நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். அப்ப நீங்க ஏன் சும்மா இருக்கீங்க? அப்படி நாங்க யாரை திருடுனவங்களை காப்பாத்தணும், எங்க ஊழல் செஞ்சோம், இதை கண்டுபிடிச்சு கோர்ட்டுக்கு கொண்டு போங்க. கொண்டு போய் இப்ப நீங்க எல்லாம் சேர்ந்து கேஸ் போடுங்க, நீங்க அதை நிரூபிச்சு காட்டுங்க. அப்ப நீங்க போற தெருவுல 2 பேர் குடிச்சிட்டு 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்கிறது போல வார்த்தைகளை வீசிட்டு போறதுக்கு எந்த ஒரு மரியாதையும் கிடையாது. யாரும் அதை பொருட்படுத்த போறதில்லை. எப்படி பொருட்படுத்த முடியும்? நீ திருடுனன்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு யாராவது கேட்க மாட்டாங்களா என்ன? அது மட்டும் இல்லாம 8 கோடி மக்களோட கூட்டணியில நான் இருக்கேன், நான் யாரோடையும் கூட்டணி வைக்க மாட்டேன், நான் டீசன்ட் பொலிட்டிஷியன் இல்ல,
டீ பொலிட்டீஷியன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது அவரை பத்தி பேசவே விரும்புறது இல்ல. ஏன்னா இப்ப பாருங்களேன், நீங்க வந்து பெண் உரிமையை பத்தி பேசுற ஒரு ஆட்கள் பெண் உரிமையை பத்தி பேசலாம்னு சொல்றாங்க இல்லையா? இன்னைக்கு இந்த விமர்சனங்களை நான் வந்து அவரை பத்தி நான் பொலிட்டிக்கல் விமர்சனம் தான் அது எல்லாமே. அவருடைய கருத்துக்களுக்கு நானும் பதில நான் சொல்லியிருக்கேன். ஆனா இணையத்துல ஒரு கருத்தை நாங்கள் முன் வச்சா, பெண்கள் முன் வச்சா மிக மோசமாக பெண்களை கேரக்டர் அசாசினேஷன் பண்ணி பேசுறது, தாக்குதல் பண்றது எல்லாமே நாம் தமிழர் கட்சிகளா தான் இருக்கும். மிக அதிகமாக எனக்கெல்லாம் மிக கடுமையான தாக்குதல் நடந்துகிட்டே இருக்கு. திமுகவை ஆதரிக்கிறதுனாலயோ இல்ல சீமான் வந்து விமர்சனம் பண்ணி நம்ம ஏதாவது சொன்னாலும் அப்படிதான் அவங்க வந்து தொடர்ச்சியா பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க. அவர் வந்து அவரோட யாரும் கூட்டணி வைக்க முடியாது. அவர் ஜெயிக்கிறதுக்காகவோ ஆட்சி நடத்துறதுக்காகவோ அவர் கட்சி ஆரம்பிக்கல. அவர் வந்து திமுக வாக்குகளை பிரிப்பதற்காக யாரோ கொடுத்த அஜெண்டாவை இன்னைக்கு ஃபாலோ பண்ணி ஒரு கட்சி நடத்திட்டு இருக்காரு. அதுக்குதான் கட்சி. நீங்க நிச்சயமாக இன்னைக்கு திமுகவும் அதிமுகவும் மிகப்பெரிய இயக்கங்கள் தான். சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அப்படிதான். நீங்க வந்து காங்கிரஸா இருக்கட்டும், பாஜகவா இருக்கட்டும், ஒவ்வொரு ஸ்டேட்லயும் நீங்க வந்து தேசியவாத காங்கிரஸா இருக்கட்டும், அங்கே ஒவ்வொரு மாநிலத்திலயுமே அந்த சமாஜ்வாடியா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் பெரிய பெரிய கட்சிகள் இருக்கு. எல்லாமே கூட்டணியில தான் ஆட்சியை பிடிக்க முடியும் அப்படின்னு கூட்டணி அமைச்சுக்கிறாங்க. அந்த கொள்கை சார்ந்தோ அல்லது அவங்களுடைய லாபம் சார்ந்தோ கூட்டணி அமைது. அவங்க ஆட்சியை நோக்கி போக முடியும். ஆனா நான் வந்து எப்பவுமே கூட்டணி வைக்க மாட்டேன், நான் தனித்து ஆட்சியை பிடிப்பேன் அப்படின்னு சொல்றது வந்து எப்பவுமே சாத்தியம் இல்லைங்கிறது அவருக்கும் தெரியும், நமக்கும் தெரியும். ஏன்னா அப்படி வலுவான ஒரு இயக்கமாக அது இல்லை. எந்த இயக்கமும் அப்படி பிடிக்கவும் இன்னைக்கு சாத்தியம் இல்லை. ஏன்னா பல்வேறு கட்சிகள் அப்படிதான் ஒண்ணு சேர்ந்துதான் இன்னைக்கு ஆட்சியை பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ நான் எப்பவுமே தனிச்சுதான் நிப்பேன், தனியாதான் ஆட்சியை பிடிப்பேன் அப்படின்னு சொல்றது இருக்கு இல்லையா? அது வந்து அவருக்கே அந்த ஆட்சியை பிடிக்க மாட்டோம்னு தெரியும். அவர் யாருடைய அஜெண்டாவுக்காகவோ வாக்குகளை பிரிக்கிறதுக்காக அவர் ஒவ்வொரு தேர்தலையும் களத்தில் இறங்கக்கூடிய ஒரு நபரா இருக்காரு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். மக்களுக்கு வந்து தெரியும் இவர் வந்து ஏதோ வாக்குகளை பிரிக்க வர்றாரு. எப்ப ஒரு 6% 7% வாக்குகளை பெற்றுட்டு எப்போ நீங்க ஆட்சியை பிடிக்க போறீங்க? பிடிக்கவும் முடியாதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அவருடைய நோக்கம் வேறு. திமுகவுக்கு எதிராக அவர் களத்தில் இறக்கப்படுகிறார். அதை வந்து அவர் சரியாக ஒவ்வொரு தேர்தலையும் செய்ய பாக்குறாரு. அவ்வளவுதானே ஒழிய ஆட்சியை பிடிக்க மாட்டோம்னு அவருக்கும் தெரியும். பிடிக்கிறது அவருடைய நோக்கமும் கிடையாது. கண்டிப்பா இது ஒரு புறம் இருந்தாலும் பல எதிர்கட்சிகள்ல இருந்து திமுக மேல வந்து விமர்சனங்கள் அதிகப்படியாக வந்து கொண்டேதான் இருக்குது. இது திமுகவுக்கு எதிராக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? மக்கள் இதை எப்படி பார்ப்பாங்க? மக்கள் இதை எப்படி எதிர்கொள்வாங்கன்னு நினைக்கிறீங்க? எதிர்கட்சிகள்னா திமுக ஆட்சியில இருக்கு விமர்சனம் பண்ணிதான் ஆவாங்க. ஏன்னா ஆட்சியில இருக்கக்கூடிய கட்சியை திட்டினாதான் நம்ம தேர்தல்ல ஜெயிக்க முடியும். இது வந்து சாதாரண ஒரு கணக்கு தான். இதுல வந்து பெருசா வந்து வியப்படைகிறதுக்கு ஒண்ணும் கிடையாது. மக்களை பொறுத்த அளவிற்கு இந்த ஆட்சியினுடைய லாபம் நஷ்டம்ன்றது என்னன்னு அவங்களுக்கு தெரியும். பலனடைகிறத பத்தி அவங்களுக்கு தான் தெரியும். நேரடியாக பலனடையக்கூடிய மக்கள் வந்து இந்த ஆட்சியினுடைய ஒவ்வொரு திட்டத்துக்கும் அவங்க வந்து தன்னளவுல மிகப்பெரிய அளவுக்கு பலனடையக்கூடியவளா இருக்கிறவங்க அதை வந்து பாராட்டதான் செய்யறாங்க. 1,15,00,000 பெண்கள் இன்றைக்கு உதவித்தொகையை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் மாதந்தோறும். அவங்களுக்கு 1ஆம் தேதி அந்த 1,15,00,000 பெண்களுக்கு 1000 ரூபாய் கையில வந்து கிடைக்குது. அதே போல விடியல் பயணத்தின் மூலமாக ஒவ்வொரு பெண்ணும் 888 ரூபாயை சேமிக்கிறாங்க. நான் முதல்வன் திட்டம், காலை உணவு திட்டம், அதே போல புதுமை பெண் திட்டம், இன்னைக்கு வீடு தேடி மருத்துவம், இன்னுயிர் காக்கும் 48, இந்த திட்டத்தை எல்லாம் நீங்க வந்து குறைத்து மதிப்பிடக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு திட்டத்தின் வழியாகவுமே பயனடையக்கூடியவர்கள், நேரடி பலனை அடையக்கூடியவர்கள் மக்களாதான் இருக்காங்க. அந்த மக்கள் வந்து அதனுடைய பயனடைந்தவர்களுக்கு தெரியும் இது எவ்வளவு முக்கியமான ஒரு அரசு, எப்படி மக்களுடைய ஒவ்வொரு தேவைகளையும் அறிந்து செயலாற்றக்கூடிய ஒண்ணா இருக்கு அப்படிங்கிறத அவங்க வந்து புரிஞ்சு வச்சிருக்காங்க. இப்போ எதிர்கட்சிகள் செய்யறது அரசியலா இருந்தா மக்கள் செய்யறது வந்து நிச்சயமாக புரிதலோடு வினையாற்றக்கூடியவர்களா தான் இருப்பாங்க. அதனால நாங்க மக்களை நம்பிதான் களத்துல இறங்கணும், மக்கள் நம்பிதான் களத்துல பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். தினமும் முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு திட்டங்களை அறிமுகம் செய்துகிட்டே இருக்காரு. அரசு பள்ளி மாணவர்கள் வெளிநாடுகளுக்கு செல்வதா இருக்கட்டும்,
அவங்க வந்து நான் முதல்வன் திட்டத்தின் வழியாக மிகச்சிறந்த கல்வி கிடைப்பதாக இருக்கட்டும், எவ்வளவு விஷயங்கள் வந்து இன்னைக்கு நடந்துகிட்டே இருக்கு. அதாவது ஒவ்வொரு விஷயத்தையுமே சிந்தித்து செதுக்கக்கூடிய ஒரு தலைவராக எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் இருந்துட்டு இருக்காரு. அதனால நாங்க மக்களை நம்பிதான் களத்துல இருக்கிறோமே ஒழிய வேற யாரையும் நம்பி. பல கேள்விகளுக்கு விளக்கமாக தெளிவாக விளக்கி நேர்காணல் கொடுத்தமைக்கு நன்றி மேம்.